ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஜக்ஃப்ரூட் சீட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சில பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இது தெரியாமலும் இருக்கும். இந்த லட்டு வந்து உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஜக்ஃப்ரூட் சீட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து எங்கிட்ட நானே தான் கொண்டு வந்து தந்தார். நான் வந்து இந்த ஜக்ஃப்ரூட் சீட்ஸ் லட்டை வந்து விரும்பி சாப்பிடுவேன். மிஷனால் எனக்கு சாப்பிட்டு படலை ஃபொரினில் இருக்கிறதால. லாஸ்ட்டாக வெக்கேஷன் போன டைமும் வந்து எனக்கு இந்த லட்டு சாப்பிட்டு படலை. அதனால தான் நான் என்னை கொண்டு வந்து தர சொல்லியிருந்தேன். இந்த சீட்ஸை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுப்பட்டு வந்தால்தான் இதில் வந்து லட்டு செய்யலும். சில பேர் இந்த சீட்ஸை வந்து வறுக்காமைக்கு அவிச்சிட்டும் செய்வாங்க. அவிச்சிட்டு செஞ்சால் இது நல்ல சாஃப்டாக இருக்கும். ஆனால் எங்களோட வீட்லையெல்லாம் பொதுவாக இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லட்டு செய்வாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செய்யுங்க. அவிச்சிட்டு செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், வறுத்துட்டு செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வறுத்துட்டு செஞ்சால் அந்த மாத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை நான் நல்லா வறுத்து எடுக்கிறேன். இது ஒரு 1 ஹவருக்கு மாதிரி நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வறுப்பட்டு வந்திக்குது. இது கொஞ்சம் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக சூட்டோடு இருக்க கொள்ளைக்கே நான் இதில் தோலை கலட்டி எடுக்கிறேன். இது சூடாக இருக்க கொள்ளைக்கு நீங்கள் தோலை கலட்டி எடுத்தீங்கன்னா இதில் தோல் வந்து குயிக்காக கலண்டு வந்துடும். எங்களோட சின்னவரும் சேர்ந்து தான் உரிச்சு தாராரு. அரஃப் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தார். ஆலிஃப் வீட்டில் இருந்ததால் அவரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நிற்கிறாரு. ஆலிஃபும் வந்து ஸ்கூல் போகிறதான். அவர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுவார் வீட்டுக்கு, 12:30 மாதிரி. அரஃப் வந்து வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 1:30 தான் அரஃப் வருவார். அரஃபும் ஆலிஃபும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த லட்டு சாப்பிட போகிறாங்க. ஆலிஃபுக்கு வந்து இது என்னன்றே தெரியும், என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் இது என்ன அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் முறிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா இடிக்கணும். இதை எங்களோட வீட்லையெல்லாம் இந்த லட்டு செய்ய கொள்ளைக்கு எல்லோரும் சுற்றி உட்காந்துன்னு இதில் தோலை வந்து எல்லோரும் கதைச்சே உரிச்சு முடிச்சிடுவோம். இதை இடிக்கிறதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய உரல் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே இந்த மாதிரி சின்ன உரல் தான் நீக்குது. இதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி இடிச்சிட்டு இருந்தேன். நான் சின்ன உரல் இடிக்கிறதால எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி இடிக்கிறது. நீங்கள் வந்து பெரிய உரல் யூஸ் பண்ணி இடிச்சிங்கன்னா நல்லா லேசாகவே இடிச்சிடலாம். அதோடு இந்த சீட்ஸ் வந்து நல்லா சூடாக இருக்கக்குள்ளே தான் இடிக்கணும். அப்போ தான் இது நல்லா குயிக்காக இடிப்படும். இதே ஆறுனதுக்கு அப்புறமா இடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்ஸ் கொஞ்சம் உரமாக இருக்கும், இடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
நான் இதில் கருப்பெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு கருப்பெட்டிக்கு பதிலாக சுகரும் எடுக்கலும். ஆனால் சுகரை விட கருப்பெட்டிக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொதுவாக மிச்சம் வந்து சுகர் தான் நெட் பண்ணுறேன். சம்டைம் வந்து கருப்பெட்டி மெட் பண்ணுவாங்க. ஆனால் கூடுதலாக வந்து சுகர் தான் நெட் பண்ணி எடுப்பாங்க. அதோட தேங்காயும் வந்து திருகி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இடிப்பட்டி வந்திக்குது. இப்போ நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எட் பண்ணிவிட்டு கருப்பட்டியை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா இடித்து விடுறேன். நீங்கள் இதை எந்த அளவுக்கு இடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த லட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். எனக்கு இன்றைய கொஞ்சம் இடிப்பட்டது குறவு தான். இந்த சின்ன உரல் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை நீங்கள் அவிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இடித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து சின்ன உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் அவிச்சிட்டே இடிங்க. அப்போ உங்களுக்கு இது செய்கிறதுக்கு நல்ல லேசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு இடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இதில் கருப்பட்டி தேங்காய் வந்து உங்களுக்கு இதே அளவு தான் எட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எட் பண்ணுங்கள். தேங்காயும் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா இடிப்பட்டு வந்திக்குது. இப்போ இது அப்படியே நான் வேறொரு பவுல் எட் பண்ணுறேன். இதே மாதிரி மறுபடியும் எல்லா சீட்ஸையும் வந்து நான் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா கருப்பட்டியும் தேங்காயும் எட் பண்ணி எடுத்தேன். இதில் வந்து இடிப்படாமைக்கு சின்ன சின்ன துண்டாக இருந்துச்சு. இதே மறுபடியும் எடுத்து நான் இடிச்சு எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இடித்து எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் எட் பண்ணுறேன். சால்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் அடி பிடிச்சி எடுக்கிறேன். தேங்காயும் வந்து கருப்பட்டியும் நீங்கள் எட் பண்ண கொள்ளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து கருப்பட்டியும் எட் பண்ணிட்டு தேங்காயும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த லட்டு நல்லா பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டாகவே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.